தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையில் விவாதங்களை நான் தொலைக்காட்சி வாயிலாக கண்டேன். அதில் தமிழக அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்து வந்தார்கள். அப்போது மறைமுகமாக பிஜேபியிடம் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று அமைச்சர் பெருமக்கள் மரியாதையுடனும் நகைச்சுவுடனும் கூறி வந்தார்கள். அதற்கு மதிப்புக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுந்து சிக்கிக்கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் மிகவும் சந்தோஷம் என்று நாகரிகமாக தமிழுக்கே உரித்த வகையில் பேசினார். அதையே எடப்பாடி அலேலுயா அலேலுயா என்று கத்தக்கூடியவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் நேற்று குரலை உயர்த்தி ஒரு வார்த்தை சொன்னார். இது தவறான ஒரு வார்த்தை. ஒரு அமைச்சராக இருந்து முதலமைச்சராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தங்களை முதல்வராக்கிய அந்த முதல்வர் பேசிய பேச்சு என்னவென்றால், எந்த முதல்வராக இருக்கட்டும், எந்த கவர்னராக இருக்கட்டும், அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும், மரியாதை நாவடக்கம் தேவை. பேசும்பொழுது சிந்தித்து பேச வேண்டும். அதாவது என்ன பேசினார்? ஆடு நனைகிறது என்று ஓநாய் வருத்தப்பட்டதாம். அதாவது பிஜேபியிடம் சிக்காதீர்கள் என்று நல்ல வார்த்தை சொன்ன தமிழக முதல்வர் அவருடைய பதவிக்கு மரியாதை இல்லாமல் நாய் என்கிறார். இவரை சொன்னால் எப்படி இருக்கும்? அநாகரிகம் இல்லாத இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சி அமைத்து என்ன மக்களுக்கு செய்ய போகிறார்கள்? பேசுவதற்கே நல்ல திறமை இல்லையே, நல்ல பதிலை சொல்வதற்கே இல்லையே. அதேபோல் தம்பி அண்ணாமலை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சாலை மறியலே 1 மணி நேரம் தாமதமாக அனுப்பினார் என்பதற்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியான அவர் என்ன சொன்னார்? காவலர்களை நான் தூங்க விட மாட்டேன். ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி பேசுவதா இது? அரசியல் என்றால் மிகவும் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறார்களே தமிழக மக்கள். ஏன் இப்படி? இவர்களுக்கெல்லாம் பதவி வெறிதானா? ஒரு முதல்வருக்கோ கவர்னருக்கோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்படிப்பட்ட படிப்பை படித்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், மரியாதையாக பேசுங்கள், மரியாதையான வார்த்தைகளை பொதுமக்கள் உலகமே பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை அவர் எடப்பாடியாருக்கு மேலும் மேலும் வலியுறுத்தி இனி வரும் காலங்களில் எந்த பதவியில் யார் இருந்தாலும் அமைச்சர் பெருமக்களோ உயர் அதிகாரிகளோ மரியாதையுடன் நடத்தி கொள்ள வேண்டும், மரியாதையுடன் பேச வேண்டும் என்பதை அண்ணாமலை உங்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது என் தனிப்பட்ட கருத்து. யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. நீங்கள் பேசும் பேச்சு மக்களை சென்றடைகிறது என்பதை நீங்கள் உணரப்பட வேண்டும் என்பதையே நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.